தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு எதற்கு வாக்களிக்க வேண்டும்? நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துகின்ற நிலவும் வளமும் சார்ந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு அத்தியாவசியம் என்பதை இப்போ நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக அரிசியை பயன்படுத்துறது தமிழ்நாடு தான். ஆனால் தமிழ்நாடு வந்து அரிசி உற்பத்தியில் வந்து 10வது இடத்துல இருக்குது. எல்லா பகுதிகளிலிருந்தும் நம்ம அரிசியை வந்து கொள்முதல் பண்ணுறோம். இன்னைக்கு பாஸ்மதி அரிசி அது வந்து ஹரியானா, பஞ்சாபில் விளையுது. இது பார்த்தீங்கன்னா சோனா மசூரி, அதாவது நம்ம கர்நாடகா பொன்னி, இது வந்து கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் விளையுது. இது வந்து பார்த்தீங்கன்னா PR11 மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம், அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் விளையுது. சீரக சம்பா வந்து இதோட பேர் கோவிந்தா போக், இது மேற்கு வங்காளத்தில் விளையுது. இது ரவை நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஜராத்து, நார்த் இந்தியா சைடு தான் அதிகமாக ரவை, மைதா இது எல்லாமே அதிகமாக அங்கே தான் உற்பத்தி செய்கிறாங்க. அடுத்து வந்து திணை, சாமை, வரகு, குதிரைவாளி இது எல்லாமே கர்நாடகா, ஆந்திரா ஆகிய பகுதிகளிலிருந்து, மேலும் வந்து குஜராத் ஆகிய பகுதிகளிலிருந்து நம்ம இறக்குமதி பண்ணுறோம். அதே போல் கம்பு, சோளம் முதலிய தானிய வகைகளும் நம்ம குஜராத், கர்நாடகா, ஆந்திரா போன்ற பகுதிகளில் நம்ம அங்கேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அடுத்து வந்து ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, ஓமம், கடுகு, வெந்தயம், எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இது எல்லாமே வந்து குஜராத்து, ராஜஸ்தான் பகுதிகளிலிருந்து நம்ம வாங்குகிறோம். கிராம்பு, பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம வாங்குகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் வந்து மசூர் பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, உளுந்து, பாசிப்பருப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மத்திய பிரதேசத்தில் இந்தூர், கர்நாடகாவில் குல்பர்கா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வாங்குகிறோம். அதுக்கப்புறம் வந்து பயிர் வகைகள் இது வந்து வெள்ளைப்பட்டாணி, பச்சை பட்டாணி இது வந்து நம்ம வெளிநாடான கனடா, துருக்கி, ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து இது மொச்சப்பயிறு, தட்டைப்பயிறு, வெள்ளை மொச்சை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குஜராத் போன்ற பகுதிகளிலிருந்து வாங்குகிறோம். அதுக்கப்புறம் இது உலர் திராட்சை, இது வந்து மகாராஷ்டிரா பகுதிகளிலிருந்து கருப்பு உலர் திராட்சை, வெள்ளை உலர் திராட்சை ரெண்டுமே நம்ம மகாராஷ்டிரா பகுதியிலேருந்து வாங்குகிறோம். அதுக்கப்புறம் பாதாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஷ்மீர் போன்ற பகுதிகளிலிருந்து வாங்குகிறோம். அதில் வந்து ராஜா ராணின்னு சொல்லக்கூடிய வெங்காயம், தக்காளி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் பெரும்பாலும் நம்ம வாங்குகிறோம். அதே போல் மும்பை, நாசிக் பகுதியிலையும் இந்த பெரிய வெங்காயம் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்து நம்ம 70% வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ணுறோம். அதுக்கப்புறம் பஞ்சாபு, மகாராஷ்டிரா போன்ற பகுதிகளிலிருந்து உருளைக்கிழங்கு அதிக அளவில் நம்ம வாங்குகிறோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இதில் உள்ள எந்த பொருளுமே பெரும்பாலும் வந்து தமிழ்நாட்டில் உற்பத்தியை செய்யலாம். அப்போ தமிழ்நாடு வந்து ஒரு வணிக பொருளாதாரமாக தான் இருக்க தவிர ஒரு உற்பத்தி பொருளாதாரம் கிடையாது. அதனால தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிலவும் வளமும் சார்ந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை கையில் எடுக்க சொல்கிறாரு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் இதெல்லாம் பார்க்கும்போது முற்றிலுமாக விவசாயம் வந்து அழிஞ்சு போச்சு.